போறோம்னா மல்ச்சிங் இம்ப்ளிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். பொதுவா விவசாயிகள் இதை மூடாக்கு அப்படி சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்ல மல்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இன்னைக்கு மல்ச்சிங்கையும் அது எப்படி வந்து நிலத்துல போடுறதுன்னு பத்தி பார்க்கலாம் வாங்க. மல்ச்சிங் போடுறதுனால என்ன பயன் அப்படின்னா, இப்ப நிலத்துல இருக்க நீர் வந்து அதிகப்படியா ஆவியாகாம இருக்கும். அதே மாதிரி செடிகளுக்கு கரெக்டா தேவையான அளவு தண்ணி நம்ம விட முடியும். அதிகப்படியான களைகள் வந்து வளராம இது தடுக்கும். இதனால மல்ச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த இம்ப்ளிமெண்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 60,000 இருந்து 80,000 தான். அதனால வாங்க இதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிராக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண முடியும். இப்போ டிராக்டர்ல 3 லிங்கேஜ் பாயிண்ட் இருக்கா, மேலே வந்து அப்பர் பாயிண்ட்டையும் கீழே வந்து லோயர் லிங்கேஜ் பாயிண்ட்டையும் அட்டாச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து இப்போ ஃபீல்டில் இந்த 2 பிளேடும் என்ன பண்ணணும்னா சைடில் இருக்க மண்ணை எடுத்து மேலே போட்டு ஒரு மேடு மாதிரி ஏற்படுத்திடும். அந்த மேடு மேலே வாங்க, இப்போ இந்த மேடை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரது இந்த கோனிக்கல் இதுதான். இது வந்து என்ன பண்ணுன்னா இதை வந்து இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ட்ரபிசாய்டல் ஷேப்புக்கு கொண்டு வந்துடும். அடுத்து இந்த 3 ஷாஃப்ட்லையும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து சுற்றி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஷாஃப்ட்ல பாலித்தீன் ஷீட் இருக்கும். இதுலேருந்து இங்கே கனெக்ட் ஆகி அடுத்து இங்கே சுற்றி அடுத்து கீழே போயிடும். அடுத்து கீழே வர ஷீட்டு வந்து இந்த வீடு கடியில் போகும். ஏன் அப்படின்னா காற்று வந்து உள்ளே போகாமல் இருக்கணும், பறந்து அலைன்மெண்ட் மட்டும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீலுக்கு அடியில் போகும். அடுத்து இந்த பிளேடு வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சைடில் இருக்க மண்ணை அந்த பேப்பர் மேலேயே போடணும். அதுக்காக இந்த பிளேடு வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம ட்ரிப் பைப் இருக்குல்ல, ட்ரிப் ஹோஸ் பைப்பு, அதை வந்து இதுல வந்து ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதுல வந்து இருக்கிற ட்ரிப் பைப்பை இதுல வந்து கனெக்ட் பண்ணி இது வழியா போய் இதுக்கு நடுவுல விட்டுறணும். இப்போ ட்ரிப் இரிகேஷனுக்கு இந்த ஓசை இதுக்குள்ள விட்டுறோமா. அடுத்து இது வந்து எதுக்குன்னா காயர் பிட்டு. இப்போ பெட்டு போட்டோம், சரி, அதுக்கான நியூட்ரியன்ட் எங்கேருந்து கிடைக்கும், அதே மாதிரி தண்ணி எப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் பிடிச்சி வச்சுக்கும் அப்படின்னா இந்த காயர் பிட்டு இதுக்குள்ள போட்டிருப்போம். அதாவது காயர் பிட்டுனா ஒன்றும் இல்லை, தேங்காய் நார் தான். இந்த தேங்காய் நாரை இதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா இதுல நல்லா இதாகி கீழே வந்து விழுந்துரும். இது வந்து செயின் மெக்கானிசம். அதாவது வண்டி மூவாக தான் ஒவ்வொரு ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் வண்டி மூவாக பெட்டு ப்ரிப்பேர் ஆகும். இதன் மூலயமா ட்ரிப்பு பைப்பு வந்து உள்ளே போகும். இதில் வந்து காயர் பிட்டு அதாவது தேங்காய் நார் கீழே விழுகும். அங்கே பின்னாடி எப்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி மூடி வச்சிரும். மல்ச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 பேர் தேவைப்படுவாங்க கண்டிப்பாக ஒரு ஏக்கரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நேரமும் அதிகமாக எடுத்துக்கும். இதே இந்த மாதிரி மல்ச்சிங் இம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது 2 பேர் இருந்தாலே போதும். ஒன்று டிராக்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத சரி பார்க்கறதுக்கு. அது மாதிரி 2 பேர் இருந்தாலே போதும். இந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே வந்து அயன் ராட்ல தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப தேய்மானம் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேர் இந்த இம்ப்ளிமெண்ட்டை வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிருங்க.